நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு தான் போறோம். கோயில் அப்பனே விநாயகா. இது பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா தான் காலையில எழுந்தோனே கூப்பிட்டாரு. வாடா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. எங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, கடவுள் பக்தி ஜாஸ்தி. நம்ம போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு என்னென்ன பண்ணுறேன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் அப்பா அம்மா வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு என்னன்ட்டு வரேன். என்ன பண்ண போற? போன் மணி அடிக்குதுன்னு. நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்க நான் சொன்னேன்? ராஸ்கல்ஸ். பேட்ஃபுல்லா. ஹலோ. கால் பண்ணேன். இப்போ தான் கால் பண்ணிட்டு வந்தால் அவங்க வந்து இப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன்னாங்க. இப்போ நானும் கிளம்ப போகிறேன் அந்த கோயிலுக்கு தான். என்னடா இவன் பழம் மாதிரி ரெடியாக இருக்கானே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பழம் தான் சார். என்னடா இவன் தனுஷ் டைலாக்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம வாங்க கோயிலுக்கு போவோம். இப்போ கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கடவுளே இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கல் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. கடவுள் வந்து எதனா உங்களுக்கு கெட்டது பண்ணிட்டாருன்னா கடவுளை வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. இதுவே அவர் கடவுள் வந்து எதனா ஒரு நல்லது பண்ணிட்டான்னா கடவுளை வந்து பயங்கரமாக கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என் லைஃப்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். கடவுளை திட்டுறவங்களையும் பார்த்துருக்கேன், கடவுளை பயங்கரமாக கும்பிட்றவங்களையும் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிடுவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வீக்லி 2 days வந்து தான் நான்வெஜ் செய்வாங்க. மீதி டேஸ்லாம் வெஜ்ஜு தான் இருக்கும். வெள்ளிக்கிழமையானா அம்மனை கும்பிடுவாங்க, சனிக்கிழமையானா பெருமாளை கும்பிடுவாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக வீக்லி வந்து கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில். ஃபேமிலி ட்ரிப்பே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கோயிலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா தான் பூ வாங்கிட்டு இருந்தாங்க, கோயிலுக்கு தேவையான பூ வாங்கிட்டு இருந்தாங்க. கோயில் உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கேருந்து ஐயர் எட்டி பார்க்குறாரு, என்ன வீடியோலாம் எடுக்கிறான் அப்படின்ட்டு. அவர்கிட்ட சொன்னேன், கோயிலில் வந்து ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு தான் வீடியோலாம் எடுக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் கோயிலில் பூஜைலாம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. நம்ம கயிறு தான் கட்ட வந்திருக்கோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் 6 months ஒன்ஸு கோயிலில் வந்து கயிறு கட்டுவோம். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கட்டினாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கட்டினாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு கட்டினாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் அங்கே வந்திருந்தார். எங்கள் அண்ணன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஐயர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலைன்னாங்க. அதனால் பிரிஞ்சி வாங்க தான் போயிட்டுருக்கோம். பிரிஞ்சின்றது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து பயங்கர எமோஷன். ஸ்கூல் டைம்ஸில் 10 ரூபா பிரிஞ்சி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மதியானம் அந்த பிரிஞ்சியை கட்டிட்டு போயிடுவோம். அந்த அண்ணன் கடையில் போய்ட்டு பிரிஞ்சி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மீன் மேக்கர்லாம் போடுங்க. என்ன தான் இப்போ ரைத்தா அந்த கத்திரிக்காய்லாம் வந்திருந்தாலும் அப்போ அந்த ஊறுகாய் தான். அப்புறம் நம்ம பிரிஞ்சியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு பிரிஞ்சியை சாப்பிட்டு நம்ம ஜிம்முக்கு தான் கிளம்ப போகிறோம். தென் ஜிம்மில் பார்க்கலாம் நம்ம. கைஸ், நம்ம வந்து ஜிம்முக்கு கிளம்புற டைம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜிம்முக்கு தான் போகிறோம். ஜிம்முக்கு போயிட்டு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு பார்ப்போம். அந்த இதான் என்னோடய ஜிம் பேக். சரி வாங்க நம்ம ஜிம்முக்கு போவோம். நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ரெட் பனானா தான். ரெட் பனானா சாப்பிட்டு நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்மில் எனக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பை டே தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியேஷன் போட்டேன், பையில் ஒரு 3 வேரியேஷன் போட்டேன். ஒரு 20 minutes கார்டியோ பண்ணி கிளாஸை முடிச்சிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு வந்தால் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே போகும். அந்த ஜிம்முக்கு வரலன்னா அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். அந்த 2 hours பார்த்திங்கன்னா வந்து பீஸாக இருக்கும், மைண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். அன்றைக்கி டேவே அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த டே வந்து அன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனாலே நான் ஜிம்முக்கு வந்து டெய்லியும் போயிடுவேன், ஸ்கிப்பே பண்ண மாட்டேன். அதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்ரு. நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு வந்து நம்ம சாப்பாடை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒன்றும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இல்லை, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அந்த சாப்பாடை தான் நம்ம சும்மா லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட போகிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்காங்க, தென் ரைஸ் பண்ணியிருக்காங்க, தென் தொட்டுக்க வந்து பீட்ரூட் பண்ணியிருக்காங்க. பீட்ரூட் அங்கே இருக்குது. கிரேவியில் வந்து நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிட போகிறோம் ரைஸ் போட்டு, அவ்வளோதான். முருங்காயில் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. அதனால் வந்து நான் முருங்கைக்காய் அடிக்கடி நான் சாப்பிடுவேன். நான் ஃபஸ்ட்டுலாம் முருங்கைக்காய் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது அவ்வளோவா. ஸோ வந்து எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து நான் முருங்கைக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். முருங்கைக்காயில் வந்து இரும்பு சத்து இருக்குது. நான் ஜிம்முக்கு வர போகிறேன்ல, அதனாலே நான் முருங்கைக்காய் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பீட்ரூட் பொரியல் இருக்குது சொன்னேன்ல, அதுதான் இது. சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை சாப்பிடுவோம். பீட்ரூட் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடில் முருங்கைக்காய் நோத்திட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே
முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா முருங்கை இரும்பு சத்து கொடுக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு தெரியும் முருங்கைக்காய் சாப்பிட்டா என்ன நடக்கும்ன்ட்டு. தெரியாதது ஒன்றும் இல்லை. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு வேலை சொல்லிட்டு போயிட்டாங்க என்கிட்ட. மிஷினில் துணி போட்டிருக்காங்களாம். துணியை வந்து துவைக்கணுமா. அதுதான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண சொன்னாங்க எங்கள் அம்மா. நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். சரி எங்கள் அம்மா வந்து வெளியே போயிருக்காங்க, அதனால வந்து இந்த வேலையை என்னை பார்க்க சொன்னாங்க. இதான் எங்கள் மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு. இப்போ நான் மிஷினில் துணி துவைச்சிட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. மிஷின் ஓடிட்டுருக்க டைமில் நான் என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எங்கள் டிவியில் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்போயுமே வந்து ஷின்சான் தான் பார்ப்பேன். சாப்பிடும் போது எனக்கு போர் அடிச்சதுன்னா நான் எப்போயுமே சின்ன வயசுலேருந்து நான் கார்ட்டூன் பார்ப்பேன். இப்போ வரையும் நான் கார்ட்டூன் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஷின்சான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷின்சான் அந்த டோரிமான் அதெல்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். கார்ட்டூன் சேனல்ஸ்லாம் நிறையா பார்ப்பேன். டிக்கெட்டு வரடிக்கிட்டு ஏறு ஹேய் ஹேய் த்ரில்லு இல்லாட்டி வாழ்க்கையே போரு ஒன்னேர கொஞ்ச நேரம் உட்காரலான்ட்டு இருக்கு. ஜிம்முக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? எங்கள் ஆயா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் அரிஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் பசிச்சுது, அதனால தான் பப்பாளி பழம் அரிய சொன்னேன். அதனால தான் எங்கள் ஆயா அரிஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா ஸ்பூனில் சாப்பிட்டுட்ருக்காங்க எங்கள் அம்மா உட்காந்து. பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் பப்பாளி பழம் தான் சாப்பிடும். கைஸ் பார்த்தீங்கன்னா சரியான மழை, வெளியே செம்ம மழை பெஞ்சுது. இப்போ தான் விட்டுது. வெளியே போகலான்னு பார்த்தா வெளியே போக முடில. ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு பார்த்தா அதுவும் பார்க்க முடில இந்த மழைனால. அவன் வந்து எங்கள் வீட்டாண்ட வந்தவனே மழை பெய்யுதுன்ட்டு ஓடிட்டான். அதனால என் ஃப்ரெண்டை பார்க்குற இது கூட கேன்சல் ஆயிடுச்சு. டீ குடிப்போம் போயிட்டு. டீ குடிக்கிற இது கூட இதுவாயிடுச்சு. இப்போ யார் மேலே நான் படுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா மேலே தான் படுத்துட்ருக்கேன். என்ன ஆயா? சாப்பிட்டு வந்து படுத்தேன். நீ வந்து படுத்துன. அப்படியா? சாப்பிட்டு வந்தோடனே உன் மேலே பார்த்துட்டேன்னா? ஐயோ சரி எதனா செஞ்சு வச்சுட்டு வந்துடலாம் பார்த்தா புத்தகத்துல தண்ணி ஊற்றல, எதுவுமே செய்யல. சரி சரி. எங்க பொண்ணை எடுத்துன்னு போயிட்டாங்க. என்னாச்சு? அது இன்னும் வழக்கமா ஆகிப்போச்சு. சுகர் ஏறிச்சு, பிபி ஏறிச்சு. நானும் தான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாயிடுச்சான். சுகர் பிபி அதிகமாகிடுச்சா. சுகர்லாம் சாப்பிடக்கூடாது அவ்வளோவா. டீ காஃபிலாம் கண்ட்ரோல் பண்ணுமா. 2 ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிறாங்க. 2 ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இப்போ தான் வந்து தூங்கிட்டுருக்காங்க எங்கள் அம்மா. ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஐயா. பாய் சொல்லையா. பாய்.